சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அரசாணைப்படி கனகசபை மீது பக்தர்கள் ஏற்றப்படுவர் என கூறி அறநிலையத்துறை அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம். கண்ணதாசன் வணக்கம். இந்த செய்தி குறித்த முழு விவரம் என்ன கண்ணதாசன்? வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி ஆருத்ர தரிசன திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றம் துவங்கியது. தற்போது இந்த நிலையில தான் நாளை தேரோட்ட விழாவிற்கான மூலவரான நடராஜ பெருமானே உற்சவராக செல்கிறார். இந்நிலையில் இன்று முதல் 28ஆம் தேதி வரை கனக சபையில் ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு தடை விதித்து கனக சபையின் கதவு மூடப்பட்டது. இதற்கு ஆட்சேபனை தெரிவித்து கடலூர் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் சந்திரன் தலைமையில் சிதம்பரம் திருக்கோவில்களின் வட்டார ஆய்வாளர் நரசிங்க பெருமாள், பிள்ளைக்காளியம்மன் கோவில் செயல் அலுவலர் சரண்யா ஆகியோர் போலீசார் பாதுகாப்புடன் கோவிலின் பொது தீட்சிதர்களிடம் அரசாணையின்படி பக்தர்களை அனுமதிக்க வலியுறுத்தினர். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த தீட்சிதர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அரசாணை பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அதனால் 4 நாட்கள் மட்டும் பக்தர்களை அனுமதிக்க முடியாது என இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் தீட்சிதர்கள் தெரிவித்தனர். தடை ஆணைக்கான நீதிமன்ற ஆணையை கொடுங்கள் என்று இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கேட்டபோது அதற்கு வழக்கு நிலுவையில் உள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் அதனை ஏற்க முடியாது எனவும் பக்தர்களை வழக்கம் போல் அனுமதிக்க வேண்டும் என வற்புறுத்தி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் திருப்பி சென்றனர். கடந்த ஆணி திருமஞ்சன போது இதே சர்ச்சை 4 நாள் தொடர்ந்த நிலையில பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதே நிலை தற்போதும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இன்று பக்தர்களை கட்டாயமாக கனக சபையில் ஏற்றுவோம் என அதிகாரிகள் உயர் அதிகாரிகளும் கலந்து ஆலோசனை செய்து மீண்டும் வருவோம் என தகவல் தெரிவித்து சென்றுள்ளனர். கூடுதல் தகவலுக்கு நன்றி கண்ணதாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.